விஜய் ஃபேன்ஸ்லாம் செம்ம ஜாலி ஆயிட்டாங்கப்பா. இல்ல. நம்ம டிவிகே தொண்டர்கள்லாம் இத கேட்டு செம்ம ஜாலி ஆயிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 13 வந்து நம்ம டிவிகே விஜய் தலைவர் வந்து திருச்சி, அரியலூர், பெரம்பூர்ன்னு சொல்லி எல்லா பிளேஸ்க்கும் போய் பிரச்சாரம் பண்ண போறாருன்னு சொல்லி அஃபிஷியலா சொல்ட்டாங்க. இத கேட்டோனே தொண்டர்கள்லாம் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்பா மாநாடுல தான் என் தலைவன சரியா பார்க்க முடியல. இப்போ போய் பார்த்து என் தலைவன் ஸ்பீச் எல்லாம் கேட்க போறேன். கிளியரா பார்க்க போறேன் என் தலைவன்னு சொல்லி செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க எல்லாருமே. இதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. எந்தெந்த பிளேஸ்ல போய் பிரச்சாரம் பண்ண போறாங்களோ, நம்ம ஆனந்த் வந்து அந்த இடத்துல எல்லாம் போய் பர்மிஷன் ரைஸ் பண்ணியிருக்காரு. சில பிளேஸ்ல வந்து பர்மிஷன் குடுத்துட்டாங்க. சில இடத்துல வந்து பர்மிஷனே தரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, "அப்பா நெறைய கூட்டம் வந்துரும், அது வந்துரும், அப்பா பிரச்சனை வரும். அவங்க ஆளுங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. தொண்டர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை இதனை இழுத்து விட்டுருவாங்க." அப்படி இப்படின்னு சொல்லி பர்மிஷனே தரல சில பிளேஸ்ல. ஆனா என்னன்னா, ரீசென்ட்டா அதே பிளேஸ்ல வந்து டிஎம்கே பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களுக்கு பர்மிஷன் தந்திருந்தாங்க. அதே கூட்டம் வந்தது, ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது, எல்லாமே வந்தது. ஆனா அவங்களுக்கு மட்டும் தந்தாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு டிவிகேக்கு தரல அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அது இல்லாம என்ன சொல்றாங்க, "அப்பா இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள என்னப்பா பைட்டிங்க நீங்க?" அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என் தலைவன் வந்து என்ன பேச போறாரு, ஸ்டார்ட்டிங் மாநாடுல தான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல பேசுனதுனால நெறைய வந்ததுப்பா. தலைவர் வந்து இந்த மாரி பேசியிருக்கலாம். இந்த இஷ்யூ எடுத்துட்டு வந்து பேசியிருக்கலாம். அந்த இஷ்யூ எடுத்துட்டு வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நெறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அதெல்லாம் வந்து பிரச்சாரத்துல பேசுவாரா? அவர் ஒரு செம்ம கூஸ்பம்ப்ஸ் ஆகுமா? அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்காங்க. அது இல்லாம எவ்வளோ கூட்டம் வரப்போகுது. மாநாடு நார்மலாவே தளபதி சும்மா ஏர்போர்ட்டுக்கு வந்தாவே அவ்வளோ கூட்டம் வரும். இப்ப பிரச்சாரம் வேற பண்ண போறாரு அந்த தலைவன். எவ்வளோ கூட்டம் வரப்போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அது இல்லாம ஃபேன்ஸ்லாம் நம்ம மாநாடுல பார்க்கலையே, இப்பயாவது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆவலோட இருக்காங்க. அது இல்லாம கண்டிப்பா நம்ம பிரச்சனை விஜய் வந்தாவே வந்து எதனா பிரச்சனை இழுத்துட்டு தானே வருவீங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க பர்மிஷன் தர மாட்டேன்னு சொல்லி. இப்ப பிரச்சாரத்துக்கு எவ்வளோ பிரச்சனை எடுத்துட்டு வர போறாங்கன்னு தெரியல. என்ன கூட பண்ணுவோம், கேம்பெயின் பஸ்ல வந்து காத்து இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி போறவன ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவாங்க. கள்ளத்துக்கு அடிப்பாங்க உள்ள பூந்து. என்ன வேணா நடக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளோ கூட்டம் வருது, தளபதிக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வருது, லட்சக்கணக்கான பேர் வராங்க, இங்க அவ்வளோ பேர் வராங்க, சும்மா நடந்து வந்தாவே அவ்வளோ கூட்டம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஓட்டா மாறாதுப்பா. இதெல்லாம் வந்து ஓட்டா மாறாது. சும்மா தளபதிக்காக வருவாங்க, வந்துட்டு ஆய் காட்டு போட்டோ எடுத்துட்டு ரீல்ஸ் போட்டு வியூஸ் போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்பா ஓட்டா மாறாது? இவ்வளோ அவர் ஒரு நாள் லீவை போட்டு ஒர்க் வேஜஸ் காசை விட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டியில வந்து அவ்வளோ கூட்டத்தில் அவர் பேசுறதை கேட்டு அவரை பார்த்துட்டு போறாங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வரவங்க ஏன்பா போய் ஒரு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேட்டுருக்காங்க. பார்ப்போம் 2026ல என்ன மாற போது, என் தலைவன் திரும்பி வர போறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம.